இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவருடைய இறுதி உணவினை கொண்டாடுகின்ற நாள் என்று பெரிய வியாழன்னு சொல்லுவோம். எத்தனையோ வியாழக்கிழமை வருது, ஆனால் இந்த நாளை மட்டும் நாம் பெரிய வியாழன்னு சொல்கிறோம். இன்னொன்று சொல்லலாம், கட்டளை வியாழன்னு சொல்வார்கள். கடவுள் இந்த நாளிலே சில விஷயங்களை நமக்கு கட்டளையாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒன்று, கடவுள் இன்றைக்கு நற்கருணையை ஏற்படுத்திய நாள் என்று. நம்முடைய திரு அவையின் மையம், அருளின் ஊற்று, விசுவாசத்தினுடைய மையம், திருச்சபையின் கரு, எவ்வளோ சொல்லலாம். திவ்ய நற்கருணையை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்திய நாள் என்று. இரண்டாவதாக, குருத்துவத்தை உருவாக்கிய நாள். என் நினைவாக செய்யுங்கள் என்று குருத்துவத்தை இறைமகன் இயேசு இந்த உலகிலே தான் விட்டு சென்ற பணியை தொடர்ச்சியாக செய்வதற்காக குருத்துவ நிலையை உருவாக்கிய நாள் என்று. மூன்றாவது, அன்பின் கட்டளையை கொடுத்த நாள். புதிய கட்டளையை கொடுத்த நாள். நான் ஆண்டவர் போதகர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நானே உங்கள் பாதத்தை கழுவுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் செய்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, ஒரு அன்பு செய்யுங்க என்று அன்பின் கட்டளையை கொடுத்த நாள் என்று. இந்த 3 மாபெரும் விஷயங்களை இந்த நாள் நம்ம தியானிக்கவிருக்கிறோம். சகோதரர்களே, அன்னை தெரசா அம்மா எப்படி ஒரு முறை அந்த அன்னை தெரசா அம்மாவுடைய கான்வென்ட்டுக்கு, மிஷனரி ஆஃப் சேரிட்டி, அந்த கான்வென்ட்டுக்கு ஒரு வெளிநாட்டு நபர் ஒருவர் அன்னை தெரசா அம்மாவை பேட்டி காண போனாராம். அவருடைய பேட்டி காணத்துக்கு போயிருக்கார். அப்படி அவர் போகின்ற பொழுது அன்னை தெரசா கொஞ்சம் வேலையாக இருந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொரு அருட்சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மாட்ட சொல்லி உங்களை அனுப்புகிறேன், அம்மா உங்களை பார்க்க சொல்கிறேன். சரிங்கம்மா அப்படின்ட்டு அவர் உட்காந்துருக்கார். அந்த நபர் பார்த்த காட்சி, அன்னை தெரசா அம்மா அங்கே ஒரு இடத்துல ஒரு காலெல்லாம் சீழ் பிடித்து போன ஒரு தொழுநோயாளியை சீழெல்லாம் க்ளீன் பண்ணி பஞ்சு வச்சு தொடச்சி எடுத்து அந்த காலை கழுவி இல்லையா, அவங்க மருந்து போட்டு கட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பணி அம்மா செஞ்சிட்ருக்காங்க. இவர் அதை பார்க்குறாரு. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது இவருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வராங்க, அன்னை தெரசா அம்மா வராங்க. ஐயா அம்மா, உங்களை நான் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சிக்கங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம். அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள். நான் இப்போ பார்த்தேன், காலெல்லாம் புண்ணாக இருக்க ஒருத்தருடைய காலை சுத்தம் பண்ணி கழுவி அதுக்கு நீங்கள் மருந்து போட்டு கட்டு போட்டு சுத்தம் பண்ணி நீங்கள் அவரை போய் விட்டுட்டு வந்தீங்களா பார்த்தேன். இதை பார்க்குற எனக்கே அருவருப்பாக இருக்குமா, என்னாலே இதை பார்க்க முடியல, பார்க்கவே முடியல. ஆனால் நீங்கள் எப்படிம்மா அதெல்லாம் செய்கிறீங்க? இந்த ஒரு 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 மன தைரியம், இந்த ஒரு ஒரு சக்தி உங்களுக்கு எங்கேருந்து வருது? என்னால் பார்க்கவே முடியல. அதை எனக்கு பார்க்க சகிப்புத்தன்மை எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அதை செய்து நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் செய்கிறீங்களே, அது எப்படிம்மா அது என்று இந்த ஐயா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இதற்கான சக்தி உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அப்படியா, வாங்க என் கூட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சிற்றாலயத்தில் டபர்நாக்கிள் நற்கருணை பேழையை அம்மா காட்டுறாங்க.
அது பாருங்க, எனக்கு சக்தி அங்கிருந்து தான் வருது. நற்கருணை பேழை தினமும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒரு 1 மணி நேரம் நான் உட்கார்ந்து நான் ஜெபிப்பேன். அன்றைய நாள் முழுமைக்கும் எனக்கு எவ்வளவு வல்லமை தேவையோ அனைத்தையும் நற்கருணை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. சகோதர சகோதரிகளே, நற்கருணை வரங்களின் வற்றாத ஊற்று. நற்கருணை ஆண்டவரை நம்பி ஒருவன் சென்றால் அவன் வெறும் கையை திரும்ப மாட்டான். சரிங்களா? யோவான் 6 என் சதையை தின்று ரத்தத்தை குடிப்பவன் வாழ்வு பெறுவான் என்று சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட நற்கருணையை இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாதத்தை கழுவுறார் ஆண்டவர். இந்த பாதம் கழுவும் சடங்கிலேயே மீட்பின் திட்டம் முழுமையும் அடங்கி இருக்கிறது. மீட்பின் திட்டம் மொத்தம் அதில் அடங்கி இருக்குது. நீங்கள் அதை ரொம்ப ஆழமாக அந்த வாசித்து பார்க்கணும். நீங்கள் அப்படி மேலோட்டமாக போயிடக்கூடாது. முழுவதுமாக அந்த வாசத்தை என்ன பண்ணணும், நீங்கள் வாசித்து பார்க்கணும். நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு, இந்த வரி எப்படி இருக்கட்டும், நம்ம பிலிப்பியர் 2க்கு போனோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய கருதலை. கடவுள் அந்த மகிமையை நமக்காக விட்டுவிட்டு, ஒன்னை இங்க யோவானுக்கு வரணும், நாம தன் மேலுடையை, தன் மாட்சிமை என்கின்ற அந்த மேல் ஆடையை நமக்காக துறந்தார் ஆண்டவர். மேலுடையை அகற்றிவிட்டு அது கீழே ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டார். இடுப்பில் துண்டு கொண்டு சொல்லுங்க பார்ப்போம். வேலைக்காரன் தான் கட்டுவான். ஒரு முதலாளிக்கு அடிமை வேலை செய்யறவன் தான் கட்டுவான். ஆண்டவர் நமக்காக அடிமையானார். இப்ப பிலிப்பியருக்கு பார்க்கணும். நம்ம கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் இல்லையா, அந்த நிலையில இல்லாமல் மனிதராய் பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு துண்டை கட்டிக்கிட்டு ஆண்டு நமக்காக அடிமையானார். அங்கே பாருங்க பார்ப்போம். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து பாதங்களை கழுவினார். அதில் பார்க்கணும், சிலுவை மரணத்தால் இந்த உலகத்தை வென்றார், உலகத்தை மீட்டார், உலகத்துக்கு மீட்பினை கொடுத்தார். தன் சாவின் மூலம் இந்த உலகை பிடித்திருந்த பாவ கரையை ஆண்டவர் கழுவினார். இங்கே பாதத்தை, இங்கே உடல் அழுக்கை கழுவுகிறார். அதற்கு மைய கருத்து, அதனுடைய கரு இந்த உலகின் பாவத்தை ஆண்டவர் கழுவினார். இதை செய்து முடித்த பிறகு சீமோன் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க என் கால், அது மறுமொழி சொன்ன கால கழுவு புரியாது, கம்முன்னு. அனைத்தையும் செய்துவிட்டு திரும்ப என்ன பாருங்க பார்ப்போம். காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டார். மீண்டுமாக தன் மகனுக்குரிய மாட்சியை தந்தை கொடுத்தார். சிலுவை அளவுக்கு ஆண்டவர் தம்மை தாழ்த்தி, எனவேதான் அவரை தந்தையானவர் மிகவே உயர்த்தி, விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் எல்லோர் நாவுமே இயேசு கிறிஸ்து ஆண்டவரன் அறிக்கையிடும் அளவுக்கு அவர் உயர்த்தினார். மீண்டுமாக மேலுடைய அணிந்து நமக்காக விண்ணகத்தில் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் செஞ்சு உங்களுக்கு புரியுதா என்று கேட்கிறார். நான் யாரு, என்னை யாருன்னு சொல்றாங்க? ஆண்டவர் போதகர்னு சொல்றாங்க. ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்று சொன்னால், நீங்களும் ஒருவர் மற்றவரது பாதத்தை என்ன பண்ணுங்க, நீங்க கழுவுங்க. ஆண்டவர் கொடுத்த 2வது கட்டளை. நற்கருணையை கொடுத்தார், அன்பு கட்டளை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவரை ஒருவர் பாவத்தை கழுவி அன்பு செலுத்தி இல்லையா,
பாசத்தோடு இருங்க இந்த அன்பு கட்டளையை ஆண்டவர் 2வது இந்த நாளினுடைய முக்கியமான ஒரு. 3வது இன்றைய 2ஆம் மாதம் கொரிந்தியர் திருமுகம். கொரிந்து நகரம் ஒரு துறைமுக பட்டினம். அது நீங்கள் பைபிளுக்கு பின்னாடி மேப் இருக்கும், அதனால் பாருங்கள் தெரியும். கொரிந்து நகரம் கடற்கரை ஓரமாக இருக்குன்னு ஒரு துறைமுக பட்டினம். அந்த கொரிந்து நகரத்தில் நிறைய கப்பல் என்ன பண்ணும், வந்துட்டு ஏதாச்சும் தேவை பொருளுகள் வாங்கி திரும்பி பயணம் பண்ணி போவாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு தலமாக இருந்துச்சு, துறைமுக தலமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்வாங்க, அந்த கப்பல் வேலை செய்கிறவங்க அவங்க பணியாளர் என்ன பண்ணுவாங்க, தங்க தேவையான பொருள் வாங்கிப்பாங்க. என்ன பொருள் வாங்குவாங்க, உணவு பொருள். ஏன்னா வீட்டில் எப்போ கிளம்பி இருப்பாங்க, ஏன்னா பொருள் தீர்ந்து போயிருக்கும், வாங்குவாங்க. உணவு பொருளோ உடைகளோ என்னவோ வழியில் கப்பலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்கே இன்னொரு பொருளும் கிடைத்தது. அதுதான் அப்படிப்பட்ட மக்களைத்தான் தூய பவுல் மாற்றி கூட்டிகிட்டு வர்றார் ஆண்டவர் பக்கம். அந்த கப்பல் தொழிலாளிகளுக்கு விலை மகளிர் அங்கே மிக எளிமையாக கிடைச்சாங்க. அந்த பாலியல் தொழிலிலே இந்த கொரிந்து நகரம் பரத்தமையிலே உழண்டு கொண்டிருந்தது. நீங்கள் கொரிந்து வாசிச்சு பாருங்க, கொரிந்தியர் பகுதி வாசிச்சு பாருங்க, 1 கொரிந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். ஒருவன் தன் தந்தையின் மறு மனைவியோடு உறவு கொண்டு தான் பைபிள் இருக்கும் பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு தீய இச்சை தீய நாட்டம் கொண்ட மக்களாக அவங்க வாழ்ந்தாங்க. அந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணையை சொல்லி ஆண்டவர் கொண்டு வர பாருங்க பாப்போம். நான் எதை ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்று அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து நற்கருணை சொல்றாரு பாருங்க. இங்க நம்ம என்ன பண்ணுறது, நாம் என்ற இதை இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சாவு அறிக்கையிடணும் என்று அந்த நற்கருணையின் பக்கமாக மக்களை கூட்டு வளர்ப்பாங்க. அப்படி நற்கருணையின் அந்த பக்தி நற்கருணையை இல்லையா ஏற்படுத்தக்கூடிய குருத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, இதை நினைவாக செய்யுங்கன்னு சொன்னார் இல்லையா சப்பா. அப்போது அது நற்கருணையை ஏற்படுத்த குருத்துவம் என்கின்ற மாபெரும் அருட்சாதனத்தை இன்றைக்கு ஆண்டு ஏற்படுத்தினார். சகோதரர்களே, இந்த மாபெரும் 3 மறை உண்மைகளை மறை நிகழ்வுகளை இந்த பெரிய நமக்கு அப்படியே ஒரு தட்டில் வச்சு தாங்கி கொடுக்குது. இந்த 3 மறை உண்மைகளிலும் ரொம்ப அப்படியே ஊறி தலைக்கலாம் கூட ஒரே ஒரு மயிரடையாவது அதிலிருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்து வாழ்க்கையில் பின்பற்றணும் வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நற்கருணை பக்தி. அம்மா சொன்னாங்கல்ல, தெரசம்மா, எனக்கான வல்லமையை நான் இங்கேருந்து தான் வாங்கிக்கிறேன் நற்கருணைக்கிட்ட. என்றைக்காவது ஒரு நாள் நாம் நற்கருணை முன்னாடி உட்காந்து ஜெபித்திருக்கிறோம்மா, இதுதான் ஒரு நாள் பழக்கப்படுத்தி கொள்ளும் சகோதரர்களே. நற்கருணை ஆண்டவர் நமக்காக ஆலயத்தில் காத்துக்கிட்டு இருக்கார். இப்படி வச்சுக்கும், நம்ம நேரில் போய்த்தான் நற்கருணை மனதில் ஆகுது. நற்கருணை ஆண்டவரே, நான் இந்த மாதிரி செய்கிறேன், அங்கே போகிறேன் வரேன், எனக்கு துணையாக இருங்க ஐயா, நீங்கள் வேண்டியிருக்கீங்களா? முயற்சி இது பாருங்கள். நீ முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம இஸ்ரேல் மக்கள் இந்த மண்ணிலிருந்து இன்னொரு மண்ணிற்கு விடுதலை பெற்று போக ஆயத்த உணவாக பாஸ்கா உணவை உண்டாங்க. இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. ஆனால் சொல்கிறாரு, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்துக்குங்க, அது செம்மறியாடோ இல்லை வெள்ளாடோ ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை நெருப்பில் வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோட கீரையோட சாப்பிடுங்க. இடுப்பு இடைக்காட்சியை கட்டிக்குங்க, கால் செருப்பு என்ன ரெடியாக கெட் ரெடி. இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அடுத்த பயணம் காத்துட்டு இருக்குது. எகிப்திலிருந்து கானா நாட்டிற்கு விடுதலையாகி போகும் ஆயத்த உணவாக அதை சாப்பிட்டு கிளம்புனாங்க மக்கள். அந்த விடுதலை தரும் உணவாக அமைஞ்சிருந்தது. விடுதலைக்கு தயாராக உணவாக அந்த பாஸ்காவு இந்த உணவு அமைந்தது அவங்களுக்கு. இப்போ பாருங்க பார்ப்போம், ஆண்டவருடைய திரு ரத்தம் நம்மை
இந்த மண்ணகத்திலிருந்து விண்ணகம் கொண்டு செல்லும் உணவு அமைகிறது. முதல் வாசகம் எப்படி நமக்கு நான் புரிஞ்சுக்கணும் பாருங்க. அந்த பாஸ்கா உணவு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பயணமாக ஆயத்த உணவாக அமைந்தது. ஆனால் நம்முடைய இயேசப்பா நமக்கு கொடுத்த நற்கருணை, இந்த திரு உணவு நம்மை விண்ணக வாழ்விலிருந்து மண்ணக வாழ்விற்கு மன்னிக்கணும் மண்ணக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்விற்கு பயணப்பட்டு கொண்டிருக்கு. அதற்கு உயிர்தரும் உணவாக இது அமைகிறது. சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவர் நாம் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் வாய்ப்பு கிடைத்தால் ஆலயத்திற்கு சென்று நற்கருணை சந்திச்சு பாருங்க, பார்ப்போம். வாழ்க்கையே மாறும். வாழ்க்கையே என்ன பண்ணும்? ஒரு மாற்றம் பெறும். என்ன சொல்றது பாருங்க. 2வது திருப்பால பாருங்க பார்ப்போம். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் சத்தில் பங்கு கொள்கிறோம். நம்மை பங்கு கொள்ள வைப்பது குருத்துவ அருட்சாதனம். குருத்துவம் இல்லை என்றால் சிந்திச்சு பார்க்கணும். அப்போது கடவுள் தான் செய்த பணியை தொடர்ந்து இந்த உலகத்தில் நடைபெற குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அப்போ குருக்கள் சொல்றது மறு கிறிஸ்துன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம குருத்துவத்தை எவ்வளோ மதிக்கணும், குருக்களுக்காக எவ்வளோ ஜபிக்கணும். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஜபித்து பாருங்களேன். ஏன்னா அவர்களுக்கு நம்மை விட்டு யார் சொல்லுங்க பார்ப்போம். நான் வேதியர், குருக்கள் கூடவே இருந்து பணியாற்றியவர். நமக்கு தெரியும், ஒரு குருவானவர்லாம் ஒரு அருட்சகோதரியோ இல்லையா, அருட்சகோதரி குருத்துவம் ஒரு குருவானவர் ஒரு பங்கில் எவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திக்கிறாரு, எவ்வளோ ஒரு மன உளைச்சல், உடல் அலைக்கழிப்பு, தனிமை எல்லாம் பார்க்கணும் பொழுது ஒரு குருவானவர் கடவுளுக்காக, நம்ம மக்களுக்காக, துறவைக்காக எவ்வளவு உழைக்காருன்னு அங்கே பார்த்தா தெரியும் நமக்கு. சகோதரர்களே, குருக்களுக்காக ஜபிக்க முயற்சி செய்வோம். ஜபிக்கலாலும் பரவாயில்லை, அவங்களை நிந்தித்து எதுவும் சொல்லாமல் இருப்போம். அதுவே மாபெரும் கொடையாக அவங்களுக்கு அமையும். சரிங்களா? நாம் குடும்பத்தை ஜபம் சொல்லுகின்ற பொழுது இல்லை ஒரு ஒரு ஆலயத்தை தாண்டி போகிற வச்சுங்களேன், வேண்டும் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் படி செய்யும் குருக்களை உங்கள் பாத்திரம் போடுங்கப்பா, அந்த குருவனுக்கு அவங்க ஆசை வச்சு பார்த்துக்குங்க, ஒரு வரி சொல்லி அவங்களாக நினைவு கூர்ந்தால் அந்த ஜபம் அவர்களை தாங்கும். 2வது 3வது அன்பின் கட்டளை. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. 1 யோவான் 4:20 கண்ணுக்கு தெரிகின்ற மனுஷனை நீ அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. யோவான் சொல்லுகிறார். யோவான் வழியாக ஆண்டவர் சொல்றாரு, கண்ணுக்கு தெரிகின்ற மனுஷனை நீ அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை ஒருவன் ஒருபோது அன்பு செய்ய முடியாது. 1 யோவான் 4:20 நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அன்பு செய்யாமல், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்காமல், ஒருவருக்கு ஒரு மன்னித்து கொள்ளாமல், இல்லையா, ஒரு வெறுப்பை காட்டி வாழ்றது என்பது இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு யோசிச்சு பாருங்க. பெரிய விழான்னு கொண்டது அர்த்தமே கிடையாது. யோசிச்சு பாருங்க பாப்பா. சகோதரர்களே, பவுல் 1:13 சொல்லுவார் பாருங்க, அன்பே சிறந்தது. விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பை காட்டிலும் ஒன்று கிடையாது. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு நிகரேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு நிகரேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். கடவுளுக்கு ஈடு எது? அதை போல அன்புக்கு ஈடு எது? எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பின் கட்டளை ஆண்டவனை கொடுத்திருக்கார். சகோதரர்களே, இந்த 3 விஷயத்தையும் 100% இல்லைங்க, 1% நாம் கடைபிடித்தாலும் நாம் இந்த பெரிய விழாவினை கொண்டாட தகுதி படைத்தவர்கள். சகோதரர்களே, பெரிய விழாவினை தகுதியோடு கொண்டாட முயற்சிப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் சந்திப்பேன்.